இந்த தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி தான் தெரியணும். அதுல இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது. சிஸ்டம்னா என்ன அப்படின்னா the part of universe which is under the thermodynamic consideration. அதாவது யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்ட் எடுத்திருக்கீங்க, அது தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் பண்றீங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க, சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பெண்ணை ஒரு சிஸ்டமா கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இது பெண்ணு வந்து சிஸ்டம். இதை தவிர்த்து சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரௌண்டிங். அப்படின்னா சரௌண்டிங் என்னன்னு பாருங்க, எவ்ரிதிங் இன் தி யூனிவர்ஸ் that is not the part of the system. இந்த சிஸ்டத்துல இருக்க இல்லாத மிச்ச விஷயம் எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சரௌண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிஸ்டம் வேற, நம்மள ஒரு சிஸ்டம் எடுத்துக்கலாம், இந்த போர்டு ஒரு சிஸ்டம் எடுத்துக்கலாம். அப்ப இந்த போர்டை தவிர்த்து சுத்தி இருக்கக்கூடிய மிச்சம் எல்லாமே வந்து என்னவா இருக்க முடியும், சரௌண்டிங்கா இருக்க முடியும். அப்ப பவுண்டரினா என்ன சார் அப்படின்னா இந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கக்கூடியதா வந்து என்னன்னா பவுண்டரி. எனிதிங் which separate the system from its surrounding. இப்ப இந்த பென் இருக்கு, இந்த பென் சிஸ்டம், இது சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரௌண்டிங். அப்ப இதோட பவுண்டரி யாருன்னா இதோட அவுட்டர் வால் தான். ஏன்னா இந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கும் தனிப்பட்டு காமிக்கக்கூடிய, செப்பரேட் பண்ணி காமிக்கக்கூடிய ஆள் யாருன்னா இது பவுண்டரி தான், வெளியே இருக்கக்கூடிய நபர் தான். அப்ப இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பவுண்டரி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், இதைத்தான் சார் இங்க டயக்ராமா போட்டிருக்கேன். இதை நான் சிஸ்டமா கன்சிடர் பண்றேன். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய மிச்சம் எல்லாமே சரௌண்டிங். இந்த சிஸ்டமும் சரௌண்டிங்கும் சேர்ந்து இருக்க ஆள் யாரு பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் பவுண்டரி எங்க சார் இருக்கு இதுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் என்னது அப்படின்னா பவுண்டரி. ஏன் சொல்ற இது பவுண்டரின்னு, ஏன்னா இது சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கும் செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுனால அந்த பிளாக் லைன் தான் வந்து என்னதுமா பவுண்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா யூனிவர்ஸ்.